அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:22. தேங்க்யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்தியோகியா சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் வெளிப்பட்டது. சரித்திரம் சொல்லுகிறது 20,000-30,000க்கும் மேற்பட்டோர். ஒரு புத்தகத்தில் இப்படி சொன்னாங்க, சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே கூடி அப்படி கிரியை வெளிப்பட்டது என்று. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைவு. இப்போது எருசலேம் சபையிலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. நம்முடைய இங்கென்று சிதறப்பட்டவர்களால் போய் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபையிலே இப்போது ஆயிரங்கள் லட்சங்கள் கூடி அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு பெரிய அசை உண்டாகிறது, ஒரு எழுப்புதல் உண்டாகிறது என்பதை அறிந்த போது இப்போ எருசலேம் சபையிலிருந்து நம்பிக்கைக்குரிய பாத்திரமான ஒரு மனிதனை அங்கே அந்தியோகியா சபைக்கு அனுப்பினார்கள். அவனுடைய பெயர் தான் பர்னபா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பர்னபா. இப்போது பர்னபா அந்த சபைக்கு போன போது அங்கே நடக்கிற கிரியைகள் வேதம் சொல்லுகிறது. பர்னபாவுடைய கண்களில் அவன் சொல்லுகிறான், அங்கே தேவனுடைய கிருபையை கண்டபோது 23வது வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை, பர்னபாவுடைய கண்களில் தேவனுடைய கிருபை கண்டபோது ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறான், புத்திமதிகளை கூறுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ எருசலேம் சபையார் அந்தியோகியா சபைக்கு யாரை அனுப்பலாம் என்று அவர்கள் யோசித்த போது அவர்கள் முடிவெடுத்தது, தீர்மானித்தது, நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாகிய பர்னபாவை அனுப்பலாம் என்று தீர்மானித்தார்கள். அதே போல் அவன் போன நோக்கம் எதற்காக எருசலேம் தலைமையிடம் பர்னபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்பினதோ அந்த நோக்கம் அங்கே பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பர்னபாவை குறித்து ஆமேன் ஸ்தோத்திரம் 24வது வசனத்தில் ஒரு வார்த்தை அந்த பர்னபாவை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்கள் 24வது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். பர்னபாவை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி அங்கே சொல்லப்படுகிறது. அவன் நல்லவன். எல்லாரும் சொல்லுங்க, பர்னபா யாரு? காது கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. நல்லவன். இது அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்கிற உலகத்தில் அநேக பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. சாரி, நான் விட்டு கொடுத்து பேச நினைக்காதுங்க. அநேக பெந்தேகோஸ்துக்காரங்க இருக்கிறாங்க, அநேக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ யூடியூப் எடுத்தால் புதிய புதிய பாடல்கள், ஏகப்பட்ட பாடல்களை கர்த்தர் அநேக ஊழியர்களை கொண்டு பாட வைத்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அநேக பாடகர்கள் இருக்கிறாங்க, அநேக கீபோர்டிஸ்ட். ஒரே வார்த்தை சொன்னால் திறமைசாலிகள் ஏகப்பட்ட பேர் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறார்கள். ஆமென். ஒரு இடத்த பார்த்தா பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், இன்றைக்கு எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட சாட்சிகள் இப்பொழுது அது ரொம்ப அதிகமாக கேட்க முடியுது. கர்த்தர் கிருபையினாலே அதை செய்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம் பர்னபாவை குறித்து இங்கே ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. அவன் நல்லவன். ஆமென். நான் சொன்னேன், இப்படி திறமைசாலிகள் ஏகப்பட்ட பேர், கிருபை உள்ளவர்கள் ஏகப்பட்ட பேர், அறிவாளிகள் ஏகப்பட்ட பேர், ஞானிகள் நிறைய பேர். ஆனால் நல்லவர்கள் என்று பார்க்கும்போது வெகு குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த பர்னபாவுடைய மற்ற கேரக்டர், அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன், விசுவாச வீரன், அதெல்லாம் அந்த பக்கம் இருந்தாலும் நான் அவனுடைய இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்து. அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள், அவன் நல்லவன். இன்றைக்கு நல்லவர்களை பார்ப்பது ரொம்ப என்ன சொல்ல, குறைவாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நல்லவர்களைத்தான் கர்த்தர் எழுப்புதலுக்காய் பயன்படுத்த போகிறார். ஆமென். தியாகிகள் நிறைய இருக்கிறாங்க, தியாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லது. அந்த தியாகிகள் எத்தனை பேர் நல்லவர்கள் என்று பார்த்தால் தெரியலை.
இன்றைக்கு இந்த இது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, ஆவிக்கிற உலகத்திலே நல்லவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஆமேன். வரமாட்டேங்குது, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமேன். இவன் இப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்றான். தடிக்காரங்குணத்தில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும், ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவங்க, நல்லா கைத்தட்டுறவங்க, முழங்கால் நிற்கிறவங்க, சண்டே ஆனால் வெண்வஸ்திரம் தான் கொடுப்பாங்க. இந்த சாட்சியெல்லாம் இருக்கட்டும், நான் இது வேண்டாம், இது தேவை. அதோடு கூட இந்த ஒரு வார்த்தை இணைக்கப்படட்டும். இங்கே ஆராதிக்கிறவர்கள் அத்தனை பேர் நல்லவர்கள்ங்கிற பெயரை கர்த்தர் எடுக்க வைப்பாராக. ஐயோ, சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இது ரொம்ப கஷ்டம். இது கர்த்தர் நமக்கு தருவாராக இந்த அனுபவத்தை. ஸ்தோத்திரம். நாம் அல்ல நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவது, மற்றவர்கள் தான் நம்மை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? நல்லவன் என்று. அது சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். பர்னபா அவன் தன்னை குறித்து சொல்லவில்லை நான் நல்லவன் என்று. ஆனால் அவனை குறித்து மற்றவர்கள் தான் சொல்லுகிறான் அவன் யார்? நல்லவன். எலியா இப்படி சொல்லுகிறான், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அப்போ அவனால் சொல்ல முடியலை நான் ஒரு நல்லவன் அல்ல என்று. ஆனால் இந்த ஒரு சாட்சி நம்மிடத்துலேருந்து வந்துட்டு அப்படின்னா, நம்ம ஏதோ இந்த சமுதாயத்தில் ஒருவேளை ஒரு பெரிய வீடு கட்டிட்டோம், ஒரு பெரிய கார் வாங்கிட்டோம், சாதிச்சிட்டேன் அப்படின்றத காட்டிலும், இந்த சமுதாயத்தில் நான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு ரொம்ப பெரிய பணக்காரனாக இல்லாட்டாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்தில் நான் ஒரு நல்லவனாக நான் வாழ்ந்து விட்டேன் என்றாலே நான் ஏதோ சாதித்து விட்டேன் என்பதான் அர்த்தம். புரிஞ்சவங்க சத்தமாக ஆமே. அப்போ மற்றவங்க தான் நம்மளை குறித்து நல்லவன் என்று சொல்லணும். சத்தமாக ஒரு ஆமே. நம்ம ஊரில் ஒரு வழக்கம் எப்படின்னா, ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மரித்த பிறகுதான் அந்த சரீரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இவரை போல நல்லவங்க யாரும் கிடையாது, இவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மரித்த பிறகு இல்லை. இப்போ இடையில சினி ஃபீல்டுன்னு ஒருத்தர் பொலிட்டிக்கலில் வந்து நல்ல லெவலில் இருந்து அடுத்து இப்போ இடையில வியாதினால் மரித்து போனார். ஆனால் அவர் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பெருசாக பேசலை உலகம். சோத்திரம். குடிகாரரு இதுக்கு வந்திருக்கிறாரு, அரசியல் வந்திருக்கு, அப்படி தான் ரொம்ப ரொம்ப உலகம் இழந்துச்சு. ஆனால் இப்போ அவர் மரித்த பிறகு அவரை குறித்து எவ்வளோ மேன்மையாக பேசுகிறாங்க. அவ்வளோ செஞ்சார், ஏழைகள் ஹெல்ப் பண்ணார், உணவு கொடுத்தாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். நான் சொல்கிறேன், அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது இப்படி நிறைய நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா கொஞ்ச நாள் கூட அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். சோத்திரம். செத்த பிறகாக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு தந்தார், இறைச்சி போட்டார். சோத்திரா. உயிரோடு இருக்கும்போது இவர் குடிகாரர். சோத்திரம். இல்லை, உயிரோடு இருக்கும்போது அதை குறித்து சொல்லுவதுதான் அது மகா மேன்மையானது. இன்னும் அப்படிப்பட்டவங்க எழும்புவாங்க. ஸோ நான் சின்னதில் நான் இந்த வார்த்தை அதிகமாக கேட்டிருக்கிறேன் காதில். நீங்கள் கேட்டிருக்கலான்னு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அதாவது நல்லவன் ஆவதுக்கு நிறைய நாளாகும். நல்லவன் ஆவதுக்கு ஆனால் மோசமானவன்ற பெயர் பெறதுக்கு ஒரே நாள் போதும். ஆனால் நல்லவன்ற பெயர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. பல நாட்கள் தாண்டினாதான் ஒருத்தர் நல்லவன்ற பெயர் என்ன செய்யும், எடுக்க முடியும். வேறு கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா எனக்கு பயம், நீங்கள் இருக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அம்மாவே நிறைய முறை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். டேய், நல்லவன்ற பேர் பறணுன்னா அதெல்லாம் ஒரு நாளில் என்ன செய்யாது, நடக்காது. கெட்டவன்ற பேரை ஒரே நாளில் வாங்கிடலாம், ஆனால் நல்லவன்ற பேரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. அப்போது நம்ம இது ஒன் டே ப்ராசஸ் அல்ல. ஆமேன். ஆனால் பல நாட்கள் இது பண்ணி இந்த அனுபவத்தை கத்த தருவாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வேர்டு கூட சொல்லுவாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்கிறேன், இயேசு இந்த பூமியிலே நல்லவராக வாழ்ந்தார் என்றால், வாழ முடியும் என்றால், இந்த சமுதாயத்தில் அத்தனை பேர் நல்லவராக வாழ முடியும். முதல்ல அந்த மைண்ட் செட்டில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. யோபோய் குறித்து, அவனை குறித்து வேதம் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்த மனிதன் தான் ஊட்ஸ் தேசத்தில் அவன் தான் நல்லவன். என்ன சொல்ல, அவனை போல உத்தமன் சன்மார்க் நல்லவன் ஒருவனும் இல்லை. அந்த உத்தமன் தான் அந்த தேசத்தில் ஐஸ்வர்யவானாகவும் கர்த்தர் வாழ வைத்தார். ஆமென். அப்போ நல்லவர்கள் கண்டிப்பாக தேசத்தில் ஐஸ்வர்யவான்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. சொல்லுவாங்க, இன்னொரு சொல்லுவாங்க, நல்லவர்களுக்கெல்லாம் காலம் இல்லை. அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆமென். நல்லவர்களை கர்த்தர் இந்த தேசத்தில் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். நல்லவர்களுக்கு பட்சத்தில் ஒருவேளை மற்ற மாதிரி இருந்தால் பணம் கூட நிற்கலாம், மனிதர்கள் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் நல்லவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காது கேட்கல, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் என்ன செய்கிறா இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவன் என்கிற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்ல, சாமுவேல் ஆபிரகாமிலண்டே தொடங்கியாச்சு தீர்க்கதரிசி. ஆனால் நல்லவர்கள் என்கிற பெயர் வேதத்தில் ஒரு சிலர் தான் பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒருவர் இந்த பர்னபா. ஆமென். இன்னும் ஒரு சிலர் கூட உண்டு. அதையும் நான் முதல்ல வாசிச்சுட்டு அடுத்து உள்ளே வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். யோவான் 7:12. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்த முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் இயேசு எப்படி சொன்னார்கள், சத்தமா எல்லாரும் சேர்ந்து நல்லவர் என்றார்கள். ஆமென். அப்போ இயேசு அற்புதங்களை செய்தார், இப்படி பல காரியங்களை செய்தாலும் சமுதாயம் தேசத்தில் இயேசு எப்படி சொன்னது, நல்ல ஒரு கூட்டம் மோசம். அடுத்த வார்த்தை இருக்கிறது, வேறு சிலர் அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் சொன்னாங்க. ஒரு கூட்டம் மோசமாக பேசினாலும், ஆனால் ஒரு பெரிய சாட்சி, இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், எல்லாம் செஞ்சாலும் அவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஜனங்களுடைய பார்வையில் இயேசு நல்லவராக தெரிந்தார். ஐயோ ஐயோ, இது உயர்த்தும் போது சொன்ன வார்த்தை, நீ நல்லவர் ஆண்டவர், அப்படி அல்ல. அவருடைய வாழ்க்கையை பார்த்து, இயேசு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து உலகம் அவருக்கு சாட்சி கொடுத்தது. அவர் யாரு? சத்தமாக சொல்லுங்க, நல்லவர். இது அடுத்து சாட்சி கொண்ட கூட இந்த சீசர்கள் மட்டும் இல்லை, ஆமாம், வெளிஜனங்கள் இவரை குறித்து அறியாத வெளிஜனங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அவர் யாரு? நல்லவன். இனி ஒருத்தர் நல்லவர்னு சாட்சி பெற்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அப்போஸ்தலர் 10:22. தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி. ஒரு ஆமென். இந்த மனுஷன் இராணுவத்தில் உள்ளவன் இருக்கிறவர், 100க்கு அதிபதி, புறஜாதியான், கிரேக்கன். ஆனால் அந்த மனிதன் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துட்டு என்ன சாட்சி பெற்றார்? நம்ம பாயிண்டை மட்டும் சொல்லுங்க, என்ன சாட்சி பெற்றார்? சத்தமாக சொல்லுங்க இந்த வார்த்தையை, நல்லவன். அப்போ இயேசுவை ஜனங்கள் நல்லவர் என்று அழைத்தார்கள். அடுத்து கொர்நேலியு நல்லவன் என்று என்ன செய்யப்பட்டான்? அழைக்கப்பட்டான். அவனுடைய விசேஷம் ஒரு பெரிய விசேஷம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு புறஜாதியானாகிய ஒரு மனிதன் ஒரு அதிகாரத்தை ஃபுல்லாக கையில் எடுத்தான்னா இது இந்த கொர்நேலியு மட்டும்தான். இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் கொர்நேலியுக்காக ஒதுக்கிட்டாங்க. அவனுடைய லைஃபு, ஆண்டவர் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும். ஏன்னா அந்த அந்த புறஜாதிகள் மத்தியில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தவன் நல்லவனாக, ஆமென், உலகத்தாராலே அவன் சாட்சி பெற்றான். ஆமென். இனி 3வது இன்னொருவனை குறித்து நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். 22:12. பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற ஒரு சிலரால் அல்ல சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஆமே. அப்போ அனனியா எப்படி யூத ஜனங்களால் எப்படி சாட்சி பெற்றான்? ஆண்கள் பகுதியில் சத்தம் வரல. சத்தம் நீங்கள் நல்லவன் சொல்ல 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 கர்த்தர் நம்மளை நல்லவர்களாய் இன்னும் மாற்றுவாராக. நீங்கள் நல்லவன்னு நான் சொல்லும்போது பாஸ்டர் எங்களெல்லாம் மோசமானு சொல்கிறான்ல, இன்னொன்று அப்படி இல்லை. கர்த்தர் இன்னும் என்னையும் நம்ம அத்தனை பேர் நல்லவராக கர்த்தர் மாற்றுவாராக. சத்தமாய் ஒரு ஆமென். அப்போது வேதத்தில்
குறிப்பிட்ட பேர் தான். இயேசு நல்லவன் என்று அழைக்கப்பட்டார், கொர்நேலியு நல்லவன் என்று அழைக்கப்பட்டார், சாட்சி பெற்றார். அடுத்து அனனியா நல்லவன் என்று சாட்சி பெற்றார் யூதர்களாலே. அடுத்து இந்த பர்னபா நல்லவன் என்று சாட்சி பெற்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மளை குறித்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், சமுதாயத்தை, இந்த பிரதர் இவன் ஒரு நல்ல ஆளாக, இவன் நல்ல மனிதன் அப்படின்னு நம்மளை குறித்து சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். காது கேட்கல, சத்தமாய் ஆமென். ஓகே, இனி இந்த பர்னபாட்டோட இவனை நல்லவன்னு சொல்கிறதுக்கு இவன்ட உள்ள சில கேரக்டரை நான் வேகமாய் சொல்லி, அடுத்து நல்லவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பிளஸ்ஸிங் என்ன அதையும் சொல்லி நான் ஷார்ட்டாக முடித்து நம்ம ஞானஸ்நான ஆராதனைக்கு செல்லுவோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த பர்னபா குறித்து நிறைய ஒன்றும் பைபிளில் இல்லை, 1-2 இடங்களில் தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஆனால் ஒரு வசனத்தினுடைய நான் சில கேரக்டரை கவனிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2 வசனங்களை வாசிங்க. 26, 27 2 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அப்பொழுது சீஷர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்திலே அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு எப்படி சொன்னான்? சத்தமாக சொல்லுங்க, விவரித்து சொன்னான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாக கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கவனிங்க, சவுல் நம்ம பவுல் என்று பார்த்த ஒரு பக்கம் இருந்தாலும் சவுல் என்பவன் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஒரு கொடூரமான மனிதனாய் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்தான். அதில் ஸ்பெஷலாய் இந்த கிறிஸ்தீஷர்கள் இவர்களுக்கு தான் இவன் ரொம்ப கொடூரம். சவுல் வேதத்தில் அறிமுகமாகும் போது இப்படி சொல்லுங்க, அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அவ்வளோ மோசமான மனிதன் தான் இந்த சவுல். ஆனால் என்ன நடந்ததென்றால், ஒரு கட்டத்தில் தமஸ்கு வீதியில் வைத்து கர்த்தர் சவுலை சந்தித்தார், கர்த்தர் சவுலை ரட்சித்தார். ஆமென். இவன் இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவனாய் மாறினாலும் சீஷர்களால் அவனை என்ன செய்ய முடியவில்லை? நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள. இவனை எப்படி நம்ம கூட்டத்தில் இவனை சேர்த்துக்கொள்ள, எப்படி இவனை ஏற்றுக்கொள்ள? அதாவது நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அவனை பார்க்கும்போது இவன் ரட்சிக்கப்பட்டது அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்ன தெரிந்ததென்றால், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் செய்த கொடூரமான செயல்கள் தான் அவர்களுடைய கண்களுக்கு என்ன செய்தது? தெரிந்தது. திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறோம், ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்தேவான் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தான். அநேகரை கைது செய்திருக்கலாம். இவன் ஒரு யூதர்களால் ஒரு கனத்துக்குரிய சாட்சி, ஒரு அதிகாரம் பெற்றவன், எல்லாம் இருக்குது. அதனால மிக கொடூரமாக இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போ ரட்சிக்கப்பட்டு இவன் இயேசு நானும் ஆவிக்குன்னு சொன்னபோது அந்த சீசோட கண்களுக்கெல்லாம் என்ன தெரிந்ததுனால், இவன் ரட்சிக்கப்பட்டதும் இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவங்க கண்ணுக்கு தெரியலை. அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இவன் கொடூரமானவங்களை செய்தவன் அல்லவா, இவன் இவ்வளோ பாவங்களை செய்தவன் அல்லவா, இவ்வளோ மோசமான காரியங்களை செய்தவன் அல்லவா. அதே போல் ஆமென், ஸ்தோத்திரம். தமஸ்குவில் போய் ரட்சிக்கப்பட்டு இப்போ தமஸ்கு பட்டணத்தில் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க வேண்டாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆலயங்களில் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். 21வது வசனம், கேட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கிட்டி பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா. கவனிங்க, என்ன கவனிங்க, சவுல் இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் ஆலயங்களில் பிரசங்கிக்கும் போது மக்களுடைய கண்ணில் அவனுக்கு பிரசங்கம் தெரியலை.
அவர்களுடைய காதுகளை இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னது ஜனங்களுடைய காதில் என்ன செய்யலை, கேட்கல. ஜனங்கள் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, இவன் சபையை கொடுமைப்படுத்தினவன் அல்லவா. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் அழகாக சொல்லுகிறது, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்குறவன் அல்லவா. இவனுக்கு வயலில் என்ன வருது, கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் பிரசங்கம் பண்ண மக்கள் என்ன சொல்ற, மக்கள் இவன் சபையை நாசமாக்கின இல்லை. அப்போது அவனுடைய பாஸ்ட்டு, அவனுடைய ஓல்டு, அவனுடைய கடந்த கால தவறுகள் தான் மக்களுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து நின்றதை ஒழிய அவனுடைய பிரசங்கம் மக்களுக்கு காதில் கேட்கல. அடுத்து இனி எருசலேமில் போய் நானும் ரட்சிக்கப்பட்டேன் ஆவிக்கிறேன் என்று அவங்களோடு கொண்டு சேரப்போனா ஸ்தோத்திரம், மக்கள் எல்லாரும் பயப்படுறான். இவன் சபையை நாசமாக்கினவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டவன், துரோகி. இதுதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிந்ததை ஒழிய இவன் ரட்சிக்கப்பட்டதும் இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இப்படி பயந்து மக்கள் சவுலை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி இருக்கும்போது தான் பர்னபா என்று ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனை சேர்த்து கொண்ட, அந்த வார்த்தை அழகாக இருந்து இல்லை 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை என்ன செய்து கொண்டான், சொத்தமாக சொல்லுங்க, சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. முதல் கேரக்டர் நல்லவன் என்பதற்கு முதல் காரணம், இவன் ஒருவரையும் புறக்கணிக்கவில்லை, அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டான். சத்தமாக பக்கத்தில் உங்க கையை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை வரல சொல்லுங்க, ஒருவரையும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சில சொல்லுவாங்க, அவளுக்கிட்ட சேர்ந்துராத, அவனுக்கிட்ட சேர்ந்துராத, நீ வானத்தில் குதிச்சாலும் ஒன்றும் கிடையாது. நல்லவன் அத்தனை பேரையும் அணைத்து கொள்வான், ஏற்றுக்கொள்வான், சேர்த்து கொள்வான். அந்த வேடை நான் இதை வாசிச்சு வேணும், அப்படி புல் அரிச்சிச்சு. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இவன் மோசமானவன் அல்லவா, இவன் அப்படிப்பட்டவன். ஆனால் அழகாய் வசனம் சொல்லுகிறது, பர்னபா இவன் தமஸ்குல பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் கொள்ளைக்கு நிற்கிறானுங்க, கூடையில் இறக்கி விட்டாச்சு. இனி எருசலேமில் போய் சேரலான்னு பார்த்தாலும் அவனுங்க ஏற்றுக்கொள்ளலை, இவன் கொடூரமானவன், நாசம். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் வந்தான்னா, ஆனால் ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே இவனை ரட்சிக்கும் என்று. ஆண்டவரே மனம் திரும்பி வந்தா, குடிகாரன் சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான், அவன் அப்படி செஞ்சவனாக்கான். அது மேரேஜுக்கு முன்னாடி எப்படி நடந்து தெரியுமா, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எல்லாம் செஞ்சான் தெரியுமா, இல்லைன்னா அப்போ அங்கே வேலைக்கு போன, அதை தான் உலகம் பார்த்து கொண்டு இருக்கு. அப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால், நீ எந்த ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் உலகம் அவனை சபை தேவன் அவனை நல்லவனாக பார்க்கவில்லை. ஆனால் இத்தனை மனிதர்களும் புறக்கணித்த போது ஒரு மனிதன் அவனை சேர்த்து கொண்டான். சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன செய்து கொண்டான், காது கேட்கல, சத்தமா சொல்லுங்க, சேர்த்து கொண்டான். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களால் எவ்வளவு மோசமான மனிதர்களையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குன்னா அவர்களே நல்லவர்கள். சோத்திரம். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதில் சொல்கிற இன்னொரு வார்த்தை, தவறுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒருவன் உணர்வடைந்து சரியடைந்து தவறு செய்த உண்மைதான். இங்கே இருக்கிற நம்ம யாரும் தவறு செய்யலையா, அத்தனை பேரும் தவறு செய்தவர்கள், மோசமானவர்கள். நம்மை இயேசு சேர்த்து கொண்டார் என்றால் இன்னும் ஒருவரை சேர்த்து கொள்ள ஏன் நம்முடைய உள்ளம் மறுக்கிறது? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இவன் என்ன செய்தான், புறக்கணிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டான் அல்லது சேர்த்து கொண்டார், அரவணைத்தான், சேர்த்து கொண்டான். இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பெற்றோர் சொல்லிக் கொடுப்பாங்க, மக்களே சொந்தக்காரங்க தான் இருக்கு, சித்தியாக தான் மாமியாக தான் இருக்கு, அவங்கள்ட்ட பேசிடாத, அவளுக்கு வீட்டுக்கு போயிடாத. அவள் யார் தெரியுமா, யார் ஒன்றை காட்டில் நல்லவன், போதுமா, சோத்திரம். அப்படி சொல்லி பிள்ளைகளுக்குள்ள அந்த விஷத்தை கொடுத்து அந்த சித்தியையோ பெரியம்மையோ கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் சொந்த தாத்தா பாட்டிமார்களை பிள்ளைகள் நெருங்க விடுறது கிடையாது. அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த விஷம் என்கிற நஞ்சை உதைச்சி அந்த பிள்ளை
ஆமேன். அந்த தாத்தாவையோ பாட்டியோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ எப்படி பார்க்கணும்னா ஏதோ ஒரு கொடூரமானவங்கள மாதிரி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தவறு. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லையா, காயன்னா நீங்கள் ஒதுங்குங்க. பிள்ளைகளுக்குள்ளேயோ சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ விதைச்சிடாதுங்க விஷத்தை. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டேன், அனைவரையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல முடியும் என்றால் அவனே நல்லவன். சொல்லுங்க இந்த வார்த்தை. நான் பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்னு பார்ப்போம். நான் வெரி குட். ஆண்கள் பகுதியில் சத்தம் வரவே இல்லை. எல்லாத்துக்கும் பெண்கள் ஆட்சியாக தான் இருக்குது. சோத்திரம். ஒரு வீட்டிலையாவது ஆண்கள் ஆட்சி பண்ணிதெல்லாம், இல்லைன்னா அங்கேயும் பெண்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்களா? சோத்திரம். சொல்லுங்கள். நான் இவ்வளோ சொன்ன பிறகு வரமாட்டேங்குது. சோத்திரம். ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டேன், அனைவரையும் ஏற்றுக்கொள்வேன். காது கேட்கல, சத்தமாக ஆமேன். சார் ஒருவேளை தப்பு செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளும் சார். ஆமாம். அதனால நீ ஏற்றுக்கொள்ளுகிறதுனால ஏற்றுக்கொள்பவன் நல்லவன் அல்ல, ஏற்றுக்கொள்கிற இருதயமுடைய நாமே தான் நல்லவர்கள். ஆமாம். ஒரு 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 தங்க ஒரு சபையில் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் சபைக்குள்ளே வந்தா, நம்ம சர்ச்சில் இல்லை வந்தா கொஞ்சம் இது பண்ணால் உடனே என்ன செய்வாங்க, ஓ அவளை பாஸ்டர் சேர்த்துக்கிட்டார், இல்லைன்னா அவங்கள ஏன் சார் ஏன். ஸோ அப்போ அவங்களுக்கு பரலோகம் வேண்டாம், அவங்களுக்கு சபை வேண்டாம், அவங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தவறுகளுக்கு சப்போர்ட் பண்ணலை, தவறை நம்ம கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம். ஆனால் அந்த நபரை நாம் புறக்கணிக்கவில்லை, நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். சிறு பிள்ளைகள் இயேசுனிடத்தில் வந்தபோது இயேசு அவர் தடுத்தாங்க. டே போவாத போவாது, என்னமோ இவர் பெரிய ஆமே இயேசு அப்படின்னு, இல்லைன்னா இவங்க பெரியவங்க மாதிரி. ஆனால் இயேசு பார்த்தீங்களா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், அவர்களை சேர்த்து, அந்த வேட அழகாக இருக்கு, அவர்களை அணைத்து கொண்டு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிச்சைக்காரனாகிய பர்த்திமேயு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள். சத்தம் போடாத, அமைதியாரு. ஆனால் இயேசு நின்றார், அவனை தம்மிடத்தில் அழைத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்று சொல்லி அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். எனவே தான் சொல்லுகிறோம், இயேசு நல்லவர். உலகம் முழுவதும் சகையுக்கு பாவியான மனுஷன், அவன் செஞ்ச தவறு தான், உலகம் முழுவதும் அவன் பாவியான மனுஷன் என்று அவன் முத்திரை போட்டு அவனை ஒதுக்கிற போது அவன் ஜனக்கூட்டத்தில் வரக்க அவனால் முடியலை, அவன் அவ்வளோ கில்ட்டி. ஸோ ஒருவேளை அவன் அவங்களோடு கூட உட்காந்து இயேசுவை பார்க்க வந்திருந்தானா நான் நினைக்கிறேன் அவனை துரத்தி இருப்பானுங்க அடித்து. அவன் அதனால் நேரம் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்து இலைகளுக்குள்ளே உட்காந்து இயேசுவை பார்க்க ஆசைப்படுறான். இயேசு அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் நின்றார். அந்த அத்தி மரத்தில் இருந்தவனை பார்த்து, சகைவை கீழே வா என்று அழைத்தார். நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே பைபிள் என்னதுமா சொல்லுது, லூக்கா 19, அதை கேட்ட அனைவரும் என்ன செய்தார்கள்? ஒரு ஆளுக்கு வயலில் கூட வர மாட்டேங்க அந்த வார்த்தை. என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். வாசிங்க அந்த வார்த்தை, லூக்கா 19 சீக்கிரம். எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனை வீட்டுக்கு போகிறார் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? போச்சாவேடு முறுமுறுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அப்போது நான் சொல்கிறேன், அதில் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவன் இருந்திருப்பான், ஆனால் யாரும் இல்லை. சரி, ஒருத்தன் கூட சரி அந்த பாவியான மனுஷனை வீட்டு இயேசு போட்டு இயேசு பெய்யாதவன் திருந்தட்டு அப்படின்னு சொல்கிற ஹார்ட் அங்கே ஒருத்தனும் கிடையாது. மாறாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து. ஆனால் இயேசு அவன் வீட்டில் தங்கினார். தங்கிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ஆமென். உலகம் ஒதுக்கின பாவியான மனுஷன் ஒதுக்கின சகைவை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை, கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தை டைரியில் இல்லை, ஹார்ட்டில் எழுதிக்கோங்க. என் வாழ்க்கையில் நான் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டேன், அத்தனை பேரை ஏற்றுக்கொள்வேன், நான் தான் நல்லவன்.
ஒரு முறை கூட சொல்லுங்கள், பக்கத்தில் உங்களை கை கொடுத்து சொல்லுங்கள். சேரில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், பக்கத்தில் உங்களை கை கொடுத்து. யாராவது உறங்கினாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாண்டா அவங்களுக்கு முடிஞ்ச தலைக்காணி வாங்கி கொடுங்க, தூங்கட்டு. சோத்திரம். மற்றபடி ஆமே கையை கொடுத்து சொல்லுங்கள், ஒருவரையும் புறக்கணிக்க வேண்டாம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கட்டும். நம்ம விசுவாசிகள் அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கட்டும். என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் நான் ஜெபிக்கும், ஆண்டவரே ஊருக்கு வேண்டாம், வீட்டுக்கு வேண்டாம், நாட்டுக்கு வேண்டாம், யாருக்கு வேண்டான்றவங்களை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவர்களை நல்லவர்களாய் மாற்றி, ஆவிக்கிறவர்களாய் மாற்றி, நீர் வரும்போது மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் தருவீராக. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும், அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. சொல்லுங்க, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ரெண்டாவது பர்னபா செஞ்ச இன்னொரு அவனுடைய கேபிட்டு. அப்போ மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க, இவன் நாசமாக்கினவன், சபையை நாசமாக்கினவன், இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்னபாக்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பாருங்கள். நம்ம வாசித்தானால வாசிக்க வேண்டாம். 27 ஆமேன் அவன் சொல்கிறான், டிஸ்பிளே பண்ணுவாங்க. 27 பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய், அவனுக்கு பாஸ்ட்டை சொல்லலை. ஹலோ நல்லா கவனிங்க. அவன் சபையை நாசமாக்குனா, ஸ்தேவான் கொலை செய்ய சம்மதிச்சான், அதை பேசலை. என்ன பேசுகிறான் பாருங்க. அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும், அவர் அவனோடு பேசினதையும், தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சொன்னது யாரு? வெரி குட். அப்போது இப்போ இப்படி சொல்கிறேன். ரெண்டாவது, அவனுடைய பழைய தவறுகளை வைத்து அவனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலை. அவன் எதை சொல்கிறான்? இப்போ அவன் எப்படி இருக்கிறான், இப்போ அவன் லைஃப் இப்போ சொல்கிறான். இப்போ அவன் இயேசுவே கிறிஸ்துன்னு தமஸ்குவில் தைரியமாக பிரசங்கித்தான். இதை பர்னபா சொல்கிறான். உலகம் என்ன சொல்லுது? இவன் சபையை நாசமாக்கினான். யாரு? சீசர்கள். அதனால பயப்படுறாங்க. சோத்திரம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் பயந்து சொல்கிறேன். நல்லவன் என்பதுக்கு ஒருவரையும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, பழைய தவறுகளை வைத்து நாம் நியாயம் தீர்க்கவில்லை என்றால் அவர்களே நல்லவர்கள். ஐயோ 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 சொல்லுங்கள். பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இன்றைக்கும் ஃபயரை இறக்குவார்னு நினச்சிட்டு வந்தீங்களான்னு தெரியல. சொல்லுங்கள், பழைய பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பழைய வெரி குட் தவறுகளை வைத்து நியாயம் தீர்க்கவில்லை என்றால் அவர்களே நல்லவர்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இதே உற்சாகம் ஒரு 20 நிமிஷம் கூட தந்துட்டேன்னா நல்லா இருப்பீங்க. ஆமே சோத்திரம். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பாஸ்டர் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்தால் நம்ம கண்ணுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டாரே, மனம் திரும்பினாரே. சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமே சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கேட்டகரியில் உள்ள ஆள் தான் யார்? பவுல். அதனால் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒரு மீட்டிங் போனப்போ அங்கே ஒரு ஆர்சி ஃபாதர் ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவர் சாட்சி சொன்னார். அவர் ரட்சிக்கப்பட்டதையும் அந்த ஆர்சி அந்த இதுதான் கொடுத்து அதில் தான் வந்தார். அந்த யூனிஃபத்தில் வந்து பிரசங்கம் பண்ணார். அப்போது அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட முன்னாடி
அவ்வளோ ஹெல்ப்பு, சோசியல் ஒர்க்கு. இந்த ரோமன் கேத்தலிக் மக்களை போல் சோசியல் ஒர்க்கு பயங்கரமாக அவங்க தான் பயங்கரமாக செய்கிறாங்க. அதுக்கு நம்ம அவங்கள சல்யூட் பண்ணுறோம், மதிக்கிறோம். பயங்கரமாக செய்கிறாங்க. அவர் சரி ஒரு கிராமத்தையே நாங்கள் அப்படி மாற்றிட்டோம். அவர் சொன்னார், நான் இப்படி இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு நான் ஆவிக்குற உலகத்தில் வந்தபோது இப்படியே எங்கிட்ட சொன்னார், நான் பல நாட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னார். ஊருக்கே சாப்பாடு போட்ட எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தபோது என்ன செய்யலை, சாப்பாடு அதாவது அவர் இப்படி சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரியவர்கள் ஆயத்தமாக இல்லை அப்படின்றார். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்து என் மண்டல் இப்படி இருக்குது. அடுத்து அந்த ஃபாதர் அப்படியே சொன்னார், அதாவது எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆர்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஆயத்தமாக இல்லை அப்படின்னாரு. எனக்கு அந்த வேடை அப்படி கேட்டோன்னு அப்படி குறுகிட்டு சோத்து. அன்னைக்கு சிலர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். இப்போவும் நான் ஆவிக்கு இருக்கிறேன். என்னுடைய மினிஸ்ட்ரியையும் இதை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே ஒழிய இன்னும் என்னால் வெளியே வந்து மினிஸ்ட்ரி பண்ண முடியலை அப்படின்னார். அவருக்கு நான் சொன்னேன், உங்கள் சாட்சி நல்லா இருந்து ஃபாதர் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொன்னோன்னா அவருக்கு எங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் உட்காந்து மீட்டிங் முடிஞ்சு மக்கள் போயிட்டாங்க, ஸ்டேஜில் உட்காந்து பேசணும். அவர் இப்படியே சொல்கிறார், சோத்திரம். நான் சொன்னேன், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி வந்தீங்க, இதெல்லாம் கேட்டபோது அவருக்கு ஸ்டேஜில் நல்லா சொன்னார், ஆண்டவர் எங்களை நல்லா வச்சுருக்கு. ஆனால் அவருடைய அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வந்தபோது இதை நான் சொன்னேன், பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை உருவாக்கின பாதை தான், அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க பார்த்தீங்களா. அவர் சொன்னார், நான் ஆண்டவரை டைரெக்டாக சந்தித்து ரட்சிக்கப்பட்டனால நான் இன்றைக்கி உறுதியாக இருக்கிறேன். இன்றைக்கி அநேக ஃபாதர்ஸ் ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் இல்லாதனால அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விரும்பி அப்படியே விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க மறைமுகமாக இயேசுவை ஆராதித்து ஆண்டவருக்காக வாழுகிறார்கள். அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்ணபா எழும்பினால அவனை அணைத்து அவனுடைய பழையதை அவனுக்கு வாயிலிருந்து இந்த வேடு வரவே இல்லை. பர்ணபாக்க வாயிலிருந்து என்ன வருது, அவன் இயேசுவை சந்தித்தான், தமஸ்கு வீதியில் கர்த்தரை சந்தித்தார், இதுதான் வாயில் வருது. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மோசமான ஒரு ரட்சிக்கப்படும் ஏதோ தப்பு தான் ஒரு இது பண்ணி, ஒருவேளை அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு ஊழியத்தில் வந்துட்டாங்க, இல்லைன்னா பிரசங்கம் ஃபுல் டைம் வந்துட்டாங்க, இல்லைன்னா சர்ச்சில் ஒரு பொறுப்பில் வந்துட்டாங்கன்னா, ஆனால் சபைக்குள் இருக்கிற மற்ற விசுவாசிகள் நம்ம சபையில் இல்லை, நீங்கள் அதனால் இது பண்ணாதுங்க, நான் நல்லவனை உங்களை பற்றி ஆனால் இப்படி வந்தாலும் அவங்க என்னைக்கோ செய்த ஒரு தவறை இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு அந்த ஆணுக்கு போய், அந்த பெண்ணுக்கு போய், இல்லைன்னா அந்த ஆளை போய் பாஸ்டர் இந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறார், இல்லைன்னா அந்த நபருக்கு அவர் இப்போ பாஸ்டராக வந்திருக்கிறார். ஆனால் இவியலுக்கு பேராக்கும் எந்த விசுகாரையா. ஏன் உங்கள் இப்போ உள்ள லைஃப்பை பார்க்க உங்கள் கண்ணு போயிட்டா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களே, இவ்வளோ மோசமானவங்களை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாரே, ஒரு பாஸ்டராக இருந்துட்டு போட்டுமே, ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணட்டுமா, ஏன் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனசு மறுக்கலை. ஆனால் ஒரு பெரு சமுதாயம் மறுத்த போது ஒரு மனிதன் அரவணைத்தான். அவனுக்கு கண்ணுக்கு அவன் செய்த துரோகம் தெரியவில்லை, அவன் இன்றைக்கு கர்த்தர் அவனை ரட்சித்ததுதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. எனவே தான் அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்குது. அவன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் விசுவாசி, நம்ம சபையில் இனி இப்படிப்பட்டவர்கள் வந்தால் நானும் சரி நீங்களும் சரி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஒருவேளை அவங்க இனி ஒரு நாள் அப்படிப்பட்டவங்க இனி இந்த சர்ச்சில் ஒருவேளை இங்கே ஒர்ஷிப் பண்ணாலும் அவங்களை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. அப்படின்னா நீங்கள் நல்லவங்க, அங்கே முன்ன நிற்கிற நல்லவரோ கிடையாது, அது ரெண்டாவது. சோத்திரம். நோ, அதே போல் தான் ஃபேமிலி லைஃப்பில் சோத்திரம். ஒரு மனைவி ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, பாவமே வச்சுட்டாங்க, அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. ஒருவேளை என்ன பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் நீ என்ன பெரிய அங்கிட்டு வந்த ஆளோ சோத்திரம், அதை மன்னித்து இப்போ உள்ள லைஃப்பை இப்போ நேசிக்கிற இருதயம் இருக்கே, இப்போ உண்மையாக இருக்கிறாங்களே, இப்போ நல்லா இருக்கிறாங்களே, ஏன் ஏற்றுக்கொள்ள இருதயம் வரமாட்டேங்குது, ஏன் புறக்கணிக்கிறோம், ஏன் அந்த இன்னும் பழைய பாவத்தையே வச்சு ஜட்ஜு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவன் மோசம்
சோத்திரம். பர்னபா அதுக்கு அவனுக்கு கண்ணுக்கு அது தெரியலையே, அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு கண்ணில் தெரிஞ்சது தமஸ்குவில் அவன் பிரசங்கம் பண்ணினான். அவனு பர்னபா கண்ணில் தெரிந்தது வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தா. சில கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க, தனக்கு வீட்டில் ஏதாவது தவறு நடந்தால் மூடி மறைச்சி அமுக்கி வீட்டுக்குள்ளே புதைச்சிருவாங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் அதே தப்பு நடந்தால் ஊர் ஃபுல்லாக கொட்டடிப்பாங்க. இவங்களாக்கு நல்லவர்கள். உங்கள் வீட்டில் நடந்ததை மட்டும் பாஸ்டர் யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க. ஸோ நான் ஏதோ இங்கே சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, சொல்கிறோம், மறைச்சிடாங்க. ஆனால் அது கேட்டியா, நீ என்னத்தை கேட்டியா, அதை மறைக்க என் மனசு வர மாட்டேங்குது. நல்லவன் தவறுகளை மூடி மறைப்பான். ஆமேன். வர மாட்டேங்குது. சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு தரமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம மாற்றுகிறபடினால நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ பெருசாக செய்ய போகிறாரு. இன்னும் சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பழைய தவறுகளை வச்சு தயவு செய்து பர்னபா ஜட்ஜு பண்ணலை, ஏற்றுக்கொண்டான். அதனால தான் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் யார் சொல்லுங்க? மூணாவது, ஆமேன், அவனை தாங்கினான். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அரவணைத்தான், சேர்த்து கொண்டு அவனை தாங்கினான். போய் பேசுகிறான், ஏற்றுக்கொள்ளுங்க இவனை ஏற்றுக்கொள்ளுங்க. இவன் நம்ம ஆளு தான், இவன் ரட்சிக்கப்பட்டான், இவன் ஆண்டவருக்கு வைராக்கியம் இருப்பான். ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய கரம், என்னுடைய கரம், சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய கரம் தாக்குகிற கரமாக இருக்கக்கூடாது, தாங்குகிற கரமாக இருக்க வேண்டும். ஆமென். அதே போல தான் வார்த்தை, நம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒருவரை தாக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? தாங்க வேண்டும். ஆமென். கர்த்தர் கிருபை செய்வாராக. தாங்குவோம். தாக்க முடியலையா தாங்க முடியலையா அமைதியாக இருப்போம். தாக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இவனை தாங்கினான். இவன் அழகாக தாங்கினான். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாக ஹல்லேலூயா. அப்போது ஒன்று, அவனை புறக்கணிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டான். ரெண்டாவது, பழைய தவறுகளை வைத்து நியாயம் தீர்க்கவில்லை. மூன்றாவது, அரவணைத்தான், தாங்கினான். ஆமென். நாலாவது 9:27, மற்ற ஒருவரும் பவுலை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக பேசுவதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த ஒரு மனுஷன்தான் இருந்தான். இந்த பர்னபா நினச்சிருக்கலாம், நமக்கு எதுக்கு இந்த வம்பு, பர்னபாவுக்கு சொந்தக்காரனா பவுல் இல்லை. அவங்க எல்லாம் அமைதியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு கடந்து துள்ளிட்டு கிடக்கணும்? அவனை சேர்த்து கொண்டு பேசணும். சேர்த்து கொள்ளனா போட்டு நமக்கு என்ன அப்படின்னு பர்னபா அமைதியாக இருக்கவில்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், மற்றவர்கள் செய்யாததை இந்த பர்னபா செய்தான். ஆமென். இது நான் சொல்கிற வேர்டுகள்லாம் டைரியில் இருக்க வேண்டிய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை. சொல்லுங்கள் இந்த வார்த்தை, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். ஆமென். பர்னபான்னு சொல்லிடுங்க, அப்போ நம்மளை திட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள். பர்னபா. ஆனால் கையை கொடுத்துடணும், முகத்தையும் பார்த்துடணும். பர்னபா மற்றவர்கள் செய்யாததை பர்னபா செய்தான். அவன் யாருக்கும் சொன்னான், சரியா? நம்ம ஆட்களே இல்லை. சோத்திரம். அப்போ மற்ற ஆட்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு அவன் சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன இது? நீ அமைதியார் சார். நல்லவன் மற்றவர்கள் செய்யவில்லை என்று நானும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று யோசிக்க மாட்டான். அவன் செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்ன, நம்ம செய்வோம் என்று ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வைப்போம். இந்த பர்னபா ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னெடுத்து வைச்சனால தான் இந்த பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். இல்லைன்னா ஒருவேளை இந்த பவுல் தவறுவதற்கு, பின்வாங்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? ரட்சிக்கப்பட்டு வந்தால் இயேசு ஏற்றுக்கொண்டார், ஆனால் ஆவிக்குரிய உலகம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. இவங்க என்னடா இப்படி இருக்காங்க, அந்நிய பாஷையிலே நிரம்புறாங்க. ஓ ஃபயர்னு வைக்கணும். சோத்திரம். தீர்க்க தரிசனத்துக்கும் குறைவில்லை, வல்லமைகளுக்கும் குறைவில்லை, வரங்களுக்கும் குறைவில்லை. ஏன்னா அப்போஸ்தலர் 2 ஆவியான ஊற்ற போது இவங்கெல்லாம் அவ்வளோ ஃபயர் வச்ச ஆட்களாகும். இவ்வளோ ஃபயர் வச்ச ஆட்கள் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போன உடனே அங்கே போய் எப்படி சாப்பிட்லான்னு சண்டைக்கு வந்தவங்களாகும். ஆனால் இங்கே வந்தால் ஒரே ஃபயர் ஆகும்.
அப்படிப்பட்ட நபர்கள் நடுவில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தபோது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பர்னபா என்கிற மனிதன் மட்டும், மற்றவர்கள் இவன் மட்டும் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருப்பானா, பவுல் பார்த்துருப்பான், எப்பா இதோட நம்ம பழைய வாழ்க்கை இது நல்லா இருக்குது, அங்கேயே போயிடலாம், அங்கேயே இருந்துட்டு இயேசு மட்டும் ஆராய்ச்சிட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் இந்த பர்னபா என்பவன் மற்றவர்கள் செய்யாததை இவன் செய்தான். ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி லீடர்ஸ், இன்னைக்கு போர்டு மீட்டிங், அதுலேயும் அந்த லீடர்ஸுக்கு இதை தான் நம்ம இந்த ஒரு சில வேர்டுகளை பேசணுன்னா ஆண்டு தந்திருக்கேன், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மற்றவர்கள் செய்யலைன்னா நம்ம அதுக்கு என்ன, அவங்க செய்யலைன்னா நம்ம செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அது சரின்னு தெரியுதா, உங்களுக்கு அது கரெக்டாக தெரியுதா, இதை செஞ்சால் இந்த ஆள் ஆசிரியர் பயன்படுவான்னு தெரியுதா, செஞ்சுட்டு போ. இதனால் விமர்சனங்கள் வந்தாலும் பயப்படாத, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் இருப்பார், உங்கள் காரியம் வெற்றியாய் முடியும். 5வது அப்போஸ்தலர் 11க்கு வருவோம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஆள் இப்போ எருசலேம் மட்டும் கொண்டு போகல, எங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டான். சொல்லுங்க, வசனத்தை வாசிக்கலையா, பார்க்கலையா? ஸோ எங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டான், அந்தியோகியாவுக்கும் கொண்டு வந்துட்டான். விடலை. பார்த்தீங்களா இந்த சவுலை? நான் இதை மெடிடேட் பண்ணும்போது இது நான் சும்மா சொல்கிறேன், சும்மா இல்லை, இந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் இது கரெக்டு நான் சொல்லுங்கள். நான் என்னுடைய இது பண்ணால் பவுலினுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு சொன்னால் இந்த பர்னபாவாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய. ஏன்னா இந்த ஒரு ஆள் தான் தாங்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இப்போ ஏற்றுக்கொண்டாச்சு. அதனால் இப்போ நல்லவன்களாக நல்லவங்களாக இருந்தால் இந்த அந்தியோகியாவுக்கு பர்னபாவை அனுப்பும்போது யாரையும் சேர்த்து அனுப்பியிருக்கலாம். சொல்லுங்கள், புரியலை? பவுலையும் சேர்த்து என்ன செஞ்சுருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். சரி இவனும் போட்டுன்னு. ஆனால் அவங்க இது பண்ணலை. இவன் வந்தான், அந்தியோகியா சபைக்கு வர்றான், சர்ச்சு நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு இருந்த உடனே இவனுக்கு பர்னபாவுக்கு திரும்பவும் யாருக்கு ஞாபகம் வருது, சவுலுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் தேடி போகிறான் வீட்டுக்கு. ஆமீன். இந்த வேலை சொல்கிறேன். எப்படி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நல்லவன்னா இந்த ஹேபிட்டை நமக்கு வந்து தான் ஆகணும். ஆமீன் சொல்லுங்கள். சொல்லுங்க பார்க்க. தான் நல்ல நிலையில் இருக்கும்போது தன்னோடு இருப்பவர்களை மறந்துவிடக்கூடாது. ஆமே. இவன் நல்ல பாஸ்டர், நல்ல சர்ச்சு, நல்ல ரேஞ்ச், இப்படி இருக்கிறான். இனி தன்னோடு கூட இருந்தால் அந்த அரவணைத்து கூட்டியிருந்த அந்த சவுல் எக்கேடு கட்டு போட்டு அப்படியே அவன் விரும்பலை. உடனே திரும்பவும் போகிறான். சில ஆட்கள் கஷ்டப்படும் போது அந்த ஃப்ரெண்டு கூட வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல லெவலுக்கு வந்தபோது தன்னோடு கூட இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறான், ஒரு இதில் இருக்கான், அவன் அதுக்கப்புறம் அவன் எக்கேடு கட்டு போகிறான்னு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கே வருத்தம். நான் கேட்குறேன், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா இல்லை, உங்களால் கை கொடுத்து அந்த ஆளை தாங்க முடியும்னா, உங்களால் தாங்க முடியும்னா நீ பணக்காரன் என்பது மட்டுமல்ல, நீ நல்லவன் கூட. ஸோ ஆமே. ஸோ புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அன்னைக்கு சேர்ந்து படித்தோம், அன்னைக்கு இருந்தோம். ஆமாம். இன்னைக்கு அவன் அப்படி போயிட்டான். இன்னும் அப்படி பர்னபா இல்லை. அவன் அந்திய சபையில் வந்து நல்ல ரேஞ்சர் ஆனதோடு திரும்ப போகிறான். யாரை தேடி போகிறான், சவுலை தேடி போகிறான். போய் அழைத்து கொண்டு அவனையும் பக்கத்தில் உட்கார வச்சு, நீயும் ஊழியஞ்சு, நீயும் பிரசங்கம் பண்ணு, நீயும் கூட்டம் நடத்து, ஏதாவது குறை வந்தால் நான் பார்த்துக்கலாம், நான் சரி பண்ணலாம், நீ ஊழியத்தை நிப்பாட்டிடாத. ஹப்பா. அதனால தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கறது பர்னபா யார், உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் இருக்கும்போது உங்கள் அண்ணனோ, சொந்த அண்ணனோ தங்கச்சியோ குடும்பத்தில் உள்ளவங்களோ மாமனார் யார் கஷ்டப்பட்டாங்கன்னா அவன் கண்ட உடனே மூஞ்சி தூக்கிட்டு போயிடாதுங்க. சர்ச்சுக்கு வராமல் இருக்க ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது, அவர்கள் கஷ்டப்படும் போது தாங்குகிற ஒரு இருதயம் இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பரலோகம் உங்கள் நிமித்தம் மகிழுகிறது. காரில் போகிறோம், நடந்து போகிறாங்க, சோத்திரம் நிப்பாட்டி வாங்க நானும் அங்கே தான் போகிறேன்னு காரில் வச்சு கொண்டு போனால் என்ன குறைஞ்சி போகும். இல்லைன்னா பைக்கில் கூட்டிட்டு போய் என்ன நடக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, உடனே கண்ணு தெரியாத மாதிரி இன்னும் ஆக்சிலேட்டரை கூட்டி போயிடுறது. ஏன் சார் சோத்திரம். அன்னைக்கு உங்கள் கூட உள்ளவங்க தானே நல்ல இது இருக்குது, கிறிஸ்மஸ் வருது,
நல்ல ஃபுட்டு எடுக்கிறோம், கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, ஒரு கை தாங்கினா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமேன் ஆமே. அந்த 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 வீடு அங்கே இருக்கணும், அந்த அந்த பக்கமாக போக வேண்டிய இருந்தாலும் அங்கோட்டு பைக்கை விடாமல் அப்படி சுற்றி போய் அங்கே அவரை பார்த்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், நாளைக்கு எப்படி மாறோம்னு யாருக்கு தெரியும். ஆனால் இந்த நல்ல நல்ல செயல்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். பந்தேவசுகாரை பண்ணிய ஜபத்துக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கணும், அவங்க கொடுக்குற கிரயத்துக்கும் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஆனால் இவ்வளோ ஜபம் பண்ணி இன்னும் ஏன் மேலே வரலன்னா, ஜபம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் எது இல்லை, நல்லவருங்கிற ஹார்ட் இல்லை. அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ இப்படியே இருந்துட்டு போய்க்க. சோத்திரம். நல்ல ஹார்ட் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தாமல் இருந்ததே கிடையாது. கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். சத்தமாக ராமே. அப்போது மறக்கலை. இவன் இன்றைக்கி அந்திய சபைக்கு வந்தோடனே சவுல் எக்கடு கட்ட போட்டோம் இல்லை, தேடி போய் அழைத்து கொண்டு அவனே பக்கத்தில் வச்சுட்டான். இன்னொன்று, அப்போ அவன் என்ன சொல்கிறான், இனி இதை தாங்கினான் என்று சொன்னேன். ரெண்டாவது, இனி அவன் மறக்கலைன்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன செஞ்சான்னா, அவனையும் அழைத்து கொண்டு வர்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் மட்டும் இந்த சர்ச்சுக்கு பாஸ்டராக இருந்தால் போதாது, அவனும் இங்கே வந்து ஊழியம் செய்யட்டு, தமஸ்குல பிரசங்கம் பண்ணது போல் இங்கேயும் பிரசங்கம் பண்ணட்டு, இங்கேயும் ஆத்துமாக்கள் ஆதாயம் மாட்டு, இன்னும் இங்கேயும் அவன் பயன்படட்டு அப்படின்ற ஒரு நல்ல இருதயம் இருந்தனால தான் சவுலை கொண்டு அழைத்து கொண்டு என்ன செஞ்சான், வந்தான். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா ஆமென். அப்போது இப்படி சொல்கிற. ஆறாவது, தன்னுடைய மேன்மையை மற்றவர்களும் அடைய விரும்பினான். சிலர் அவைய சீட்டை பிடிச்சு வச்சுட்டு இருப்பணும், இங்கே யாரும் வந்துடப்படாது, பக்கத்தில் யாரும் உட்காந்துடப்படாது, நீ நல்லவன் கிடையாது. இவன் அந்தியோக சபைக்கு வந்த உடனே தன்னுடைய மேன்மையை என்ன எப்படி விரும்பினான், அவனும் அடையட்டு, அவனும் வந்து பாஸ்டாக இருக்கட்டு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது ஈஸி தான், ஆனால் லைஃப்பில் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள கை கூட சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, பரவாயில்ல சொல்லுங்கள். தன்னுடைய மேன்மையை மற்றவர்களும் அடைய விரும்புகிறவனே நல்லவன். இப்போ இங்கே என்ன நடக்கு, எப்படியாவது அவனை சவுட்டி தள்ளிட்டு நான் மேலே என்ன செஞ்சிடணும், வந்து உட்காந்து. அந்த சீட்டு நிற்காது சார், அந்த சீட்டு நிற்காது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், நிற்காது. ஸோ சவுல் தாவீது பந்தி சவுல் பந்தி ராஜா பந்தி உட்கார வேலையிலே இவன் இல்லை, தாவீது இல்லை. அப்போது அவன் கேட்குறான், எங்கே யோனத்தான் அவன் வீட்டுக்கு ஒரு போக வேண்டியிருந்து நான் பெர்மிஷன் கொடுத்தேன், அதனால் அவன் போயிருக்கான் அப்படின்னு யோனத்தான் சொல்லும்போது, தாவீது சவுல் கோவத்தில் சொன்ன ஒரு வார்த்தை யோனத்தானை பார்த்து, அவன் உயிரோடு இருக்கிற வரையிலும் உனக்கு நம்ம ராஜ்யபாரம் நிலைநிற்காது, உனக்கு தெரியுமா, அப்புறம் எதுக்கு நீ அவனை சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு ஒஸ்ட்டு வேடை யூஸ் பண்ணி சவுல் பயன்படுத்துகிறான். அப்போ அவனுக்கு மைண்ட் செட் என்ன, இவனை அழிச்சிட்டு என் மகனை ராஜாங்கத்தில் உட்கார வைக்கணும். அதான் சவுளுடைய மைண்ட் செட்டு. நடந்தது என்ன தெரியுமா, சவுல் மரித்த போது யோனத்தானும் சேர்ந்து என்ன செய்து விட்டான், யுத்தத்தில் மரித்தான். நிற்க முடியல. அடுத்தவனை அழித்து மேலே வர்றவனுக்கு உயர்வு. எனக்கு பைபிள் படியும் என்னுடைய அனுபவத்தின்படி நின்னதா மேலே இதே இல்லை. நல்லவன் என்ன செய்வான் தெரியுமா, நான் பெற்ற மேன்மையை என் கூட இருக்கவர்களும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறவனே நல்லவன். உண்மையாக தான் இந்த அலையிலேயே சொன்னீங்களா? யோசிச்சிருங்க. யாரையாவது தூக்கி நிறுத்திருக்கீங்களா, தாங்கியிருக்கீங்களா? உங்கள் ஸ்தானத்தில் பக்கத்தில் அவங்கள கொண்டு உட்கார வச்சுருக்கீங்களா? நல்ல வேலை கிடைத்த உடனே அவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்குன்னு ட்ரை பண்ணுறீங்களா? இல்லைன்னா ரெக்கமெண்டாவது பண்ணுறீங்களா? இல்லைன்னா யாருக்கு வேலை போட்டு கொடுத்தாலும் இவனுக்கு போட்டு கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா இவனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண அப்படி இருக்கிறோமா? வரட்டும், மேலே வரட்டும், முன்னேறட்டும், உயரட்டும். நம்ம நல்லா இருந்தது போல் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நினைப்போம். ஒருவேளை வந்து அவங்க துரோகம் பண்ணினாலும் நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நல்லவர்களாக்கும். ஹலோ எத்தனை பேர் ஆமேன்? உழைப்போம், செய்வோம். நான் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டேன், நல்ல பொசிஷன் ரெக்கமெண்ட் பண்ணோம். என் சொந்தக்காரன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனுக்கு இந்த வேலை கொடுங்க, நல்லா செய்வான், ரெக்கமெண்ட் பண்ணோம். அதனால ஏன் சீட்டு போயிடுவோம்? ஒன்றும் போகாது. உங்களுக்கு இந்த சீட்டை கர்த்தர் கொடுத்தாருன்னா அவருக்கு அனுமதி இல்லாமல் அது மாறவே மாறாது.
வேற எவனுக்கு இல்லாமல் ரெக்கமெண்ட் பண்ணும், அவனுக்கு அந்த வேலையை கொடுங்க, இவனுக்கு அது சப்போர்ட் பண்ணி அவன்கிட்ட மேரேஜ். அவன் கூட இருக்கிற ஒருத்தன் மேலே வரட்டும், சொந்த சகோதரன் மேலே வரட்டு, உன் கூட ஆராதிக்கிற ஒருத்தன் மேலே வரட்டேன். அந்த நல்ல காட்சியாம் வரமாட்டேங்குது. பர்னபாவுக்கு இருந்துச்சே, அந்தியோகியாவிலே நான் அழைத்துட்டு வந்தானே, அவனே அந்த இடத்துல உட்கார்த்தானே. ஆண்டவர் அடுத்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது இப்படி சொல்கிறாரு, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு என்ன செய்து விடுங்கள், பிரித்து விடுங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டானே, ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரே. அதற்கு காரணம் இந்த பர்னபா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7வது அவன் 22வது வசனம், 23வது வசனம், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபை கண்டபோது அவன் என்ன செய்தான், சந்தோஷப்பட்டான். பார்த்தீங்களா வசனத்தை? பர்னபா அந்தியோகியா சபையில் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது அவனுக்கு என்ன உண்டாச்சு சொல்லுங்க? சந்தோஷம். சர்ச்சு நல்லா இருக்கு, மக்கள் நல்லா ஆராதிக்கிறாங்க, பின்ன எங்கள் எருசலேம் சபை மாதிரி இது வந்துருமாக்கம். அப்படி பொறாமப்படலை சார். என்ன செஞ்சான் சொல்லுங்களேன், கோவப்படாதுங்க, நாளைக்கெல்லாம் ஃபயரை இறக்கலாம். இப்போ சொல்லுங்க, சந்தோஷப்பட்டான். ஹலோ, மற்றவர்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிறவனே நல்லவன். சொல்லுங்க ஆமென். பார்க்குறோம், அந்தியோகியா சபை மக்கள் ஆராதிக்கிறாங்க, வல்லமையாக இருக்கிறாங்க. எருசலேம் சபைக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருக்கு. எருசலேமில் வந்தோன்னே இவங்க இனி விட்டா அந்தியோகியா சபைக்காரங்க எருசலேம் சபையை ஓவர்டேக் பண்ணுவாங்க. பொறாமப்படலை. அழகாக அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுவன் தேவனுடைய கிருபை கண்டபோது என்ன செய்தான் சொல்லுங்க? சந்தோஷமா சொல்லுங்க, என்ன செய்தான்? சந்தோஷப்பட்டான். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லிடுங்க, முடிச்சிடுறேன். ஆமென். மற்றவர்களின் வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிறவனே நல்லவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க நம்ம கீழே இருக்கிறவங்க மேலே வரட்டு, பரவாயில்ல, ஆண்டவர் உயர்த்துறாரு, சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவா. உங்கள் வேலை ஸ்தானத்தில் உங்கள் கீழே இருக்கிற ஒருத்தர் ஜூனியர் தான், மேலே வந்துட்டான், இப்போ சேலரி கூடுது, அவனுக்கு கீழே நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேலே கொண்டு உட்கார வைப்பார். நிச்சயமாக உட்கார வைப்பார் சார். அந்த இருதயம், நல்ல இருதயம் உடையவர்களை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. ஹலோ ஆமென். நம்ம சபையில் ஒருத்தங்க பயன்படுறாங்க, வளர்றாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க இன்னும் கிருபையில் படுறாங்க, சந்தோஷப்படுவோம். மூத்த விசுவாசிகள், சரி புதுசாக ஒருத்தங்க ஆண்டவர் கொண்டு வந்து பயன்படுத்துகிறாரு, இதை செய்கிறாரே, சந்தோஷப்படுவோம். கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் பெரிய கிருபைகளை தந்து கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். ஆமாம், பாஸ்டர் இப்போ ஆள் பார்த்து தான் செய்யார், வேறு என்ன ஒன்றும் வரமாட்டேங்க. இப்போ அவங்க யாரும் இல்லை சார். ஆமாம், எல்லாரும் வளரணும் சார். ஆமாம், பரலோகம் ஊழியம் யாருக்கும் குத்தகை கிடையாது, ஊழியம் கர்த்தருக்குரியது. அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துவா. இந்த நல்ல காற்று இருந்தாலே நம்மளை கர்த்தர் பயன்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பா. ஆமென். வேலையில் அந்த கேரக்டரை குடும்பத்தில் காட்டுங்க. உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க கார் வாங்கிட்டாங்கன்னா, ஆண்டவரே கார் கொடுத்ததுக்காக சோத்திரம்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கார் எடுத்துகிட்டு வரும்போதே ஆக்சிடென்ட் ஆகட்டும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணிடாதுங்க. சோத்திரம். வண்டி ஒரு சின்ன தட்டுப்பட்டுச்சுன்னு கேட்ட என்ன சந்தோஷம், பாத்தியா என்ன பணத்தில் எடுத்தான்னு எனக்கு எல்லாம் தெரியும், தட்டுப்படாதாக்கும். சோத்திரம். என் ஜபத்தை ஆண்டவர் கேட்காம போவாராக்கும். கண்டிப்பாக சாத்தான் கூட கேட்க மாட்டான், பின்ன எங்கள் ஆண்டவர் கேட்க. ஹலோ, சோத்திரம். ஒருத்தங்க வீடு கட்டிட்டாங்க, நல்லா இருக்கட்டு. சோத்திரம். உங்கள் வீட்டை கட்டின 2 அடி 3 அடி உயர்ந்துருக்கு, நல்லா இருக்கட்டு. சோத்திரம். ஆமென். சந்தோஷப்படுவோம். எனக்கு வீட்டை கட்டில் 2 அடி வசதி கட்டிட்டான், அதனால இப்போ என்ன குறைஞ்சி போச்சு. சந்தோஷப்படுவோம். அவன் வீடு பெயிண்ட் நல்லா இருக்குது, அவங்க வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, நீங்களும் போய் நின்று சந்தோஷமாக அதில் பங்கு பெறுவோம். உடனே கதவை பூட்டி போட்டு அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியது என்னத்துக்கு? ஆண்டவர் இங்கே கேட்பார். சோத்திரம். மற்றவருடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுகிறவனே நல்லவன். அந்தியோகியா சபையில் தேவ கிருபை நிரம்பின போது ஆமென், பர்னபா பார்த்துட்டு பொறாமப்படலை. என்ன செய்தான் சொல்லுங்க? அவனை கொடுத்தான் பைபிள் சொன்னு. அவன் யாரு?
நல்லவன். சிலர்லாம் ரெடி ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங்கில் இப்படி ஒரு வேடை தந்து நம்மளை தியானிக்க வைக்கிறாருன்னா அவன் நம்மளை கொண்டு கர்த்தர் ஏதோ பெருசாக செய்ய போகிறார். சபையை நாம் கிருபைனாலே பல இடங்களுக்கு ஆண்டவர் போக வைக்கிறாரு, பல இடங்களை பல மனிதர்களை பார்க்க வைக்கிறாரு. ஒரு லெவலுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பயன்பட்ட அத்தனை தேவ ஊழியரிடத்துலையும் நான் பார்த்த ஒன்று என்னென்னா, மற்றவருடைய வளர்ச்சியில் அவங்கள்ட்ட சந்தோஷப்படுவாங்க. அவங்கள்ட்ட ஈகோயிசம் இருக்கவே இருக்காது. தாங்குவாங்க. ஒரு கஷ்டம் இருக்குன்னு அவங்க கண்டிப்பாக தாங்குவாங்க. அந்த சபை வளருது, அது செய்யணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த ஹார்ட் உள்ளவங்கள தான் கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அவங்க வாயிலிருந்து இந்த குறை சொல்கிற வரவே இருக்காது. அந்த இது தரிசனத்தை தான் பேசுவாங்க, அபிஷேகத்தை தான் பேசுவாங்க, தெய்வ திட்டத்தை தான் பேசுவாங்க. அங்கே வாழ்ந்து குறை வராது. மற்றவங்களோட வளர்ச்சி, ஆண்டவர் அந்த சபையை வளர்த்திட்டார், இதை வளர்த்துறாரு, அப்படி செய்கிறாரு அப்படின்னு சந்தோஷமாக பேசுவாங்க. ஃபாதர் பெர்க்மேன் செட்டை நான் பார்த்தது ரொம்ப மகிமை. ஸோ அவர் உட்கார்ந்துட்டு அவர் மூளை எழும்புனவங்களை ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுறத பார்த்து ரசித்து அவ்வளோ களி கூறுவார். அதனால தான் அவரை எல்லோரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க. சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்பாக நினைக்கூடாது. இது பெந்தெகோஸ்தே சமுதாயத்தில் ரொம்ப மோசம். ஒருத்தன் மேலே வந்துட்டானா எப்படியாவது அழித்து ஒரு ஊழியன் எழுப்பி பயன்படுறான். கொஞ்சம் சின்ன குறைகள் இருந்துன்னா உடனே மைக்கை பிடிச்சிட்டு அந்த ஊழியர் அவர் சொன்ன ஏதோ ஒரு வேடை பிடிச்சி அப்படி பண்ணுறாரு. இவனை தேர்ந்த ஒரு கூட்டம் அந்த ஊழியரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கின பிறகு தான் இவங்களுக்கு பெருமூச்சு. ஏன் சார், தாங்குங்க, வளரட்டும், இளம் ஊழியர்கள் எழும்பட்டும், பயன்படட்டும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். அவங்க சபைக்கு கர்த்தர் ஆத்துமங்களை கொண்டு போட்டு எப்படியாவது தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். அந்த நல்ல காற்று ஏன் நமக்கு ஆமேன் இல்லாமல் போகிறது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றை கூட சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே தான் பர்னபா அறிமுகமாகிறான். அப்போஸ்தலர் நானே வாசிச்சிடறேன். 4:36 4:36 சீப்புரு தீவனும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் 37வது வசனம் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்பா, என்ன மனுஷன் எல்லாம் தன்னை அப்போ ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. சொத்தெல்லாம் நிறைய வச்சுருந்தவன் எல்லா நிலத்தையும் விற்று கொண்டு வந்து யாருக்க பாதத்தில் வச்சான்? அப்போது அதனால் நீங்கள் உங்கள் சொத்தை வீடையெல்லாம் விற்று நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலை. ஆனால் என்ன, கொடுக்கிற ஒரு இருதயம் அவனுக்கு காணப்பட்டது. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், கொடுக்கிற இருதயம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னா அந்த ஆளுக்கு நல்ல ஹார்ட். ஏழையிலேருந்து கொடுப்பான், கஷ்டத்துலேருந்து கொடுப்பாங்க. நம்ம சர்ச்சில் நான் அதை பார்க்குறேன். சிலவங்கெல்லாம் ரொம்ப சிலவெல்லாம் கொடுக்குற காணிக்கைகளும் தகுதியே இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, இந்த பர்னபாவை தான் அந்த சவுலோடு ஊழியத்துக்கு அழைக்கும்போது சொல்கிறார், அவனை நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க. அப்போ நல்லவன் என்கிறவன் கொடுப்பான். சொல்லுங்க, நல்லவன் கொடுப்பான், காணிக்கையும் கொடுப்பான். தசமபாதத்தில் உண்மையாக அவன் கொடுக்கறல அவன் அவ்வளோ சந்தோஷம். வச்சுக்கிட்டு இல்லை, கஷ்டம்தான். இந்த காணிக்கை கொடுக்கறனால இதனால ரிஸ்க்கு தான், ஆனாலும் கொடுப்பான். ஏன்னா அவன் காற்று நல்ல காற்று. ஒரு ஸ்பெஷல் மீட் வருதுன்னா அவனால் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை முடியாட்டாலும் ஹார்ட் வலி, கையோ முடியலையே, அடுத்த தடையாவது நான் ஆண்டவருக்காய் செய்யணும். நான் இதை சர்ச்சுக்கு மட்டும் சொல்ல, ஏழைகளை பார்க்கும்போது, ஒருத்தன் கஷ்டப்படுறான் பார்க்கும்போது ஆமேன் உடனே இருதயத்தை கடினப்படுத்த மாட்டான். அவனுக்கு கொடுக்க முடியும், கொடுப்பான். சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கிறவன் நல்ல இருதயம் உள்ளவன். அப்போ இந்த பர்னபா கொடுத்தான், நிலத்தை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு என்ன செய்தான்? வைத்தான். கர்த்தர் அவனை கைவிடவில்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இனி கொடுக்கறனால வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம பேசினேன்னா எனக்கு இன்னும் 10 நிமிஷம் வேணும். நம்ம ஞானஸ்தானம் ஆரம்பிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்போம். ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். ஒரு ஆமேன். கண்ணை திறந்தே வச்சுருப்போம், யாரும் கண்ணை மூடாண்டா. பாஸ்டர், இந்த வார்த்தை கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு நல்லவனாக இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்கப்பா. கண்ணை மூடக்கூடாது. நான் பணக்காரனாக வாழாட்டாலும் பரவாயில்ல பாஸ்டர், நான் இந்த சமுதாயத்தில் நல்லவனாக வாழணும். கையை கீழே போடுங்க.
நீங்கள் நல்ல தேவன். நான் ஏதோ இது நம்ம கேரக்டரை டச் பண்ணனால பாஸ்ட் என்ன ஏதோ தாக்குனார், அப்படி இல்லை. நம்ம எடுத்தது எல்லாமே நம்ம சாட்சி. நம்ம பிள்ளைகள் நம்மளை கொடுக்கட்டும், எங்கள் அப்பா நல்லவர்னு சொல்லட்டும். நம்ம சொந்தக்காரங்கள் நம்மளை கொடுத்து சொல்லட்டும், இவன் நல்லவன். பணக்காரன் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யவான் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, எப்படி சொல்ல வைப்பாராக? நல்லவன். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசிகளை கொடுத்து சாட்சி கொடுக்கும்போது, இந்த விசுவாசி நல்ல விசுவாசி சாட்சி கொடுத்துட்டார்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு பாஸ்டர் இந்த நல்லா ஜெபிக்கிற விசுவாசி, ஆராதிக்கிற விசுவாசி அப்படின்ற சாட்சி கொடுக்கறத காட்டிலும் ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி கொடுத்து சாட்சி கொடுக்கணும், இவர் நல்ல விசுவாசி. ஆமென். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும், அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஆண்டவரே, இந்த பர்னபாவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க, இவன் நல்லவன். எங்களை குறித்து இந்த சாட்சி எழும்பட்டோம்ப்பா. கண்ணை மூடுங்க. 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மணி 12 தான் ஆச்சு, நம்ம முடிக்கிற டைம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை குறித்து இந்த சமுதாயம் சாட்சி கொடுக்கட்டும். நான் நல்லவன். நான் 8 காரியங்களை சொன்னேன். நல்லவர்கள். நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் நல்லவராக வாழ வைப்பாராக. நம்மை குறித்து சாட்சி கொடுக்க, இந்த விசுவாசி இவன் நல்லவன் அப்படின்ற சாட்சியை கொடுப்பாராக. ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். நீதிமொழிகள் 12:2 சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். ஸ்தோத்திரம். பிரசங்கி 2:26 சொல்லுகிறது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பிரசங்கி 2:26 சொல்லுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்லவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக.